மகா பெரியவாவை போல எந்தவித மனிதர்களாலும் வயசு அந்தஸ்து வித்தியாசம் இல்லாமல் அவர்களுக்கு சமமாக சம்பாஷிக்க முடிந்தவர்களை பார்ப்பது எளிதில் நடக்கும் காரியம் அல்ல. குழந்தைகளோ பெண்களோ, படித்தவர்களோ பாட்டிகளோ, வெளிநாட்டவர்களோ, சங்கீத வித்வான்களோ, சிற்பிகளோ, எழுத்தாளர்களோ, கலை வல்லுநர்களோ, சமையல்காரரோ, பெரிய நிறுவன அதிபர்களோ, பாமரர்களோ, பரம ஏழைகளோ, எவராக இருந்தாலும் அவருக்கு ஒன்றுதான். அவர்களோடு அன்போடு இணைந்து அன்பை அருளி என்ன உதவியோ அதை செய்யும் கலியுக கண்கண்ட தெய்வம் என்பதால் தான் இன்றும் என்றும் உலகம் அவரை மறக்கவில்லை. ஒவ்வொரு பூஜை அறையிலும் தெய்வமாக வழிபடப்படுகிறார். ஒருமுறை பக்தர் காஞ்சிபுரம் மடத்துக்கு வந்திருந்தார். பெரியவாளை தரிசித்துவிட்டு தயங்கினார். என்ன சொல்லணும்? பளிச்சென்று பெரியவா கேட்டார். சுவாமி, நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறேன். குழந்தைகளுக்கு சாதாரணமா பக்தியில் நாட்டம் வருவதே இல்லையே. அதற்கு காரணம் காலம் போக போகத்தான் பக்தியின் ருசி அவர்களுக்கு புரிய தொடங்கும். வாழ்வில் வரும் அனுபவங்களை பொறுத்து அவர்களின் மனம் கடவுளை நாடத் தொடங்கும். அப்படித்தானே சுவாமி? அதுவரை நாமும் பொறுமையுடன் இருக்கத்தானே வேண்டும். வலுக்கட்டாயமாக பக்தி பயிரை விதைத்தால் பலன் கிடைக்காது. அப்படித்தானே சுவாமி? மகா பெரியவா அவரை ஒரு முறை பார்த்தார். பிறகு பேசினார். உன் வீட்டில் தயிர் கடைந்து வெண்ணெய் எடுக்கிற பழக்கம் உண்டா என்கிறார் பெரியவா. இது அந்த காலத்தில் ஆவின் பட்டர், பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது சுவாமி. எங்க அகத்திலே தினமும் தயிர் பானையில் மத்தை வைத்து கயிறு கட்டி இழுப்பது வழக்கம் என்றார். எந்த வேளையில் கடைவார்கள்? காலையிலா மத்தியானமா? அதிகாலையில் தான் சுவாமி. மத்தியானம் அல்லது சாயந்திரம் கடைவதில்லையே, ஏன் என்று கேட்டார். அந்த பக்தர் பதில் தெரியாமல் திகைத்தார். நானே சொல்கிறேன், அதிகாலை சுபமான வேலை. அந்த நேரத்தில் வெயில் ஏறாததால் சுற்றுப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது கடைந்தால் வெண்ணெய் பந்தாக திரளும், உருகாமல் கெட்டியாகவும் கிடைக்கும். சூரியன் வானில் உக்ரமாகிவிட்டால் போச்சு, வெண்ணெய் திரளாமல் கடைய கடைய உருகிவிடும் இல்லையா? சிறிது மௌனம். பெரியவா மேலும் தொடர்கிறார். அதுபோலதான் வயதான காலத்தில் மனதில் பல சிந்தனைகளும் அலைமோதும். அப்போது பக்தி என்னும் வெண்ணெய் திரள்வது கடினம். குழந்தைகளின் மனம் குளிர்ச்சியானது. அதில் காம குரோத சிந்தனை இருக்காது. அப்போது கடவுள் சிந்தனை என்னும் மத்தகால் கடைய பக்தி என்னும் வெண்ணெய் சுலபமாக திரளும். அதுக்காகத்தான் அப்பா அம்மாக்கள் வாரம் ஒரு தடவையாவது குழந்தைகளை கோவிலுக்கு அழைத்து கொண்டு போகணும். இந்த பழக்கம் குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பு அளி. கொஞ்சம் புரியிற வயசு வந்தப்புறம் கஷ்டம், துயரம், துன்பம் வந்தாலும் கடவுள் அருளால் அது நம்மை பாதிக்காது என்ற சிந்தனை உருவாகும். இதை எதுக்கு சொன்னேன் என்றால், பக்திக்கு ஏற்ற வயது இளமை பருவம்தான். புரிகிறதா? பக்தரும் இதயம் கனிந்து கண்ணீர் மல்க பெரியவா பாதம் பணிந்து நமஸ்கரித்தார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா, மகா பெரியவா சரணம் சரணம்.